ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு நான் கண்டிப்பாக உங்களுக்கு மனம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நண்பர்களே. வீடியோ எடிட் பண்ணிட்டேன். கடைசியில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் டெலிட் பண்ணோன்னே இதில் ஃபோட்டோலாம் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வீடியோலையும் ஃபோட்டோலையும் இல்லாமல் போயிடுச்சு. நான் தெரியாதனமாக பண்ண தப்புனால வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ரெடி பண்ணவும் முடியலை. அதனால் 10 நிமிஷம் வீடியோவாக நான் ரெடி பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு எப்படியும் ஒரு 12 மணி ஆகிடுச்சு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் அப்புறம் நல்ல வீடியோவாக கொஞ்சம் பெருசாக அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு அங்கே தான் கட்டுறேங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மாதம் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு அந்த மாஸ்டர் பற்றி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், அவன் ஒன்றும் மாஸ்டர் கிடையாது, அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அவனை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவன் ஒன்றும் மாஸ்டர் கிடையாது, இவன் மியூட்டட் ஆகிருக்கான், இவன் ஒரு மனுஷன் தான். இல்லை, எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவனோட இன்னும் பயங்கரமான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னும் கொடூரமாக எல்லாரையும் போட்டு தள்ளுவாங்க. ஏன்னா அவங்க இவனை மட்டும் சென்சஸை இழந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் கொடூரமாக எல்லாரையும் போட்டு தள்ளி அதில் சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் மாஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ காங்கும் ஹீரோ பார்த்து, அவனை நானும் அப்படி மாறிடுவேன்னா, இல்லை வருங்காலத்தில் நான் அதுவும் மாட்டேன் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ அப்படி மாற மாட்டேன், ஏன்னா உன்னை தடுக்கிறதுக்கு நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ அவனோட தோளில் கை வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ எல்லாரையும் பார்த்துட்டு, சரி இங்கே வேறு யாரும் உயிரோடு இருக்காங்களா, அப்படி யாரும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்டோரேஜ் ரூமில் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ அந்த ரூமை திறந்து உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது ஹீரோவுக்கு. இதை பார்த்துட்டு, நீங்கள் சொன்ன இடம் இதுதானா, இந்த இடத்துல தான் எல்லோரும் உயிரோடு இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. அந்த இடத்துல பார்த்தா கொடூரமாக நிறைய பேரை போட்டு கொண்டு வச்சுருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், இது உண்மையிலேயே இங்கே மனுஷங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், இல்லை செல்லர் ஹவுஸில் தான் இருக்கலாம் போல், இங்கே யாரும் இல்லை அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். ஓ, செல்லர் ஹவுஸா, சரி சரி, அப்போனா அங்கே போக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க எல்லோரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கான வழியை கொஞ்சம் யாராச்சும் சொல்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ அவங்கள பார்த்து சொல்கிறான். ஹீரோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருது. அதில் நீங்கள் இந்த அப்போகலிப்ஸை தடுக்கிறதுக்கு, இந்த ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இன்னும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது, கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட். அப்புறம் இந்த சில்லர் அபிள்ஸ் காட்டுறாங்க, 2 பேர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஏதோ துப்பாக்கி சவுண்ட் மட்டும் கேட்டுச்சுடாடி, உனக்கு எதுவும் காதில் விழுந்துச்சாடா அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்கும்போது விழுந்துச்சுடா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம காங்க மாதம் ஒரு என்ட்ரி கொடுக்கான். மாதம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு பார்த்தா அங்கிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மட்டும் நம்ம தொந்தரவு எவ்வளோ நாள் அனுபவிக்கிறது, நம்ம இப்படியே நம்ம எல்லாருக்கையிலையும் அடிப்படிஞ்சு தொந்தரவு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதவு திறக்க மாட்டேன் சத்தேக்குது. ஐயோ அவனை வண்டி இருக்கக்கூடாது, அவனை வண்டி இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு வேண்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் கதை வரான். கதை வந்தோன்னே அடுத்து இவன் யார், இவன் என்ன புதுசாக வந்திருக்கான், இவன் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் என்னோட வரணும்னா நான் சொல்கிற கண்டிஷன்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எஸ் சார் அப்படின்னு எல்லோரும் கோரஸாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் சரி என் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த பஸ்ஸில் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கான். ஹீரோட இடத்துல தான் காட்டுறாங்க. எல்லாரையும் இறக்கிக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த பேன் பண்ணி ஹீரோ வருது பார்க்குது. அப்படியே இன்னொருத்தரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வருது அந்த சேப்பு முடிக்காரன். பிரதர் எக்ஸோ அங்கே வந்துட்டார் அப்படின்னு சத்தமாக கத்தி சொல்லுது. எல்லாரும் கதையிலையும் விழுவ மாட்டோம். ஹீரோவும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் கரெக்டாக அப்படி நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் எல்லார்ட்டையும் ஹீரோ ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் டக்குன்னு எல்லாம் கீழே குமிஞ்சி நீங்கள் இது மட்டும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, எங்களை நீங்கள் காப்பாற்றினதோடு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சேஃப் ஹவுஸுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சி நன்றி சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ட்ரக்கு மாட்டம் இருக்குது, அதில் நிறைய பணம் தள்ளி போட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போதே ஒரு பொண்ணு, இவங்க ஒழுங்காகவே வேலையை முடிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இவங்க என்ன தான் பண்ணி தொலைச்சாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து உள்ளே போய் பார்க்குது. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு தள்ளவங்க எல்லாருமே அப்படியே ஜாம்பியாக மாறி நிற்கிறாங்க, அந்த குண்டு பயிலும் சேர்த்து. அவங்கெல்லாம் டக்குன்னு இவங்க வந்ததை பார்த்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக ஒடியாந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உரையாடும் போதே அந்த பொண்ணு ஒரு கத்தி எடுத்து சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சொல்லட்டுது, மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுது. டக்குன்னு முடிச்சிட்டிங்க போல் அப்படின்னு அங்கிட்டு பக்கத்தில் நிற்கிறவன் கேட்குறான் அந்த பொண்ணை பார்த்து. ஆமாம் சில்லி பையில் அவங்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஏய் இது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாரையும் வேறு யாரோ கொண்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு டெரராக சொல்லுது அந்த பொண்ணை அவன்கிட்ட. இந்த வேலையை பண்ணது யாருன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே வெளில வந்துடுது. வெளில வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்துடுறான். ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. பின்னாடி செத்து போனவங்க எல்லாரையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஏதோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு கார் போனதுக்கான தடை இருக்குது. என்ன பார்க்குறீங்க மேடம் அப்படின்னு அவன் கேட்கும்போது ஏய் இங்கே வாடா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா,
அந்த பயலு இது வழி தான் போயிருக்காங்க. இந்த பற்றியா ரோட்டில் காரோட அச்சு இருக்குது. இங்கே வேறு யாரோ இன்னும் உயிரோடு இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்களை மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனோட இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே அங்கே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் இன்னும் கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை காப்பாற்றினால நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள் நம்மளை காப்பாற்றின சேவியர் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அம்மா ஒண்டி வந்து கீழே குமிஞ்சு அழுதுகிட்டு இருக்கு. ஏன் இந்த அம்மா அழுகுது அப்படின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களோட பொண்ணு வேற எங்கேயும் மாட்டிக்கிட்டாங்களாம். அவங்கள காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதோட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் வேறு இருக்குது. அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, சரி நம்மளுக்கு அடுத்த மிஷின் ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி நான் அப்போனா போய்ட்டு அந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காங்கோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே இன்னொரு இடத்துல ஒரு குரூப் ஒண்டி நடந்து போகிற மட்டும் தெரியுது. அந்த குரூப்பில் உள்ளவங்களாம் இந்த மாலில் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம கொஞ்சம் சீனை உள்ளே போகலாம் பார்க்கும்போது நிறைய பொருள்லாம் உடஞ்சி கிடக்கு. எல்லோரும் பொறுமையாக உள்ளே வந்துட்டு இங்கே சாம்பி இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்கடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு தடப்படன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நிறையா சாம்பி இவங்களை பார்த்து உடையார ஆரம்பிக்குது. எல்லாம் கத்திக்கிட்டு இவங்களை கடிக்கிறதுக்கு உடையாந்துக்கிட்டு இருக்கு. அந்த சாம்பி எல்லாத்தையும் டக்குன்னு எல்லோரும் அடித்து காலி பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு நினைக்குது இவ்வளோ சீக்கிரமாக இதுக்குள்ளே முடிச்சிட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்கிறான், என்னடா இவ்வளோ வீக்காக இருக்குது இந்த ஜாம்பியெல்லாம், நம்ம அட்ட செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோமாடா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஒரு கருப்பு கலர் சேடை மட்டும் தெரியுது. அதில் ஒரு ஜாம்பி இழிச்சிக்கிட்டு எல்லாரும் கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் நிறைய சாப்பாடுலாம் இருக்குது, நம்மளுக்கு ஜாக் பேட் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒண்டி அந்த பக்கம் கையை காட்டி அடியே அங்கே பாடுறா அடி பெட்டு இருக்குடாடி, ரொம்ப நாளாச்சு அதை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் விழுந்து போய் படுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கவங்கலாம் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ ஜாலியாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட கழுத்தில் எல்லாமோ சொருகிற மட்டும் தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு அப்படியே ரத்தம் கொறிக்குது. வாய் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா அந்த சாம்பி தான் அவனுக்கு ஒன்று இருக்குது. அவன் இங்கேயே சாம்பி வந்துருச்சு, மாஸ்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். என்னது மாஸ்டர் வந்துருச்சா, என்னாச்சுன்னு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவனை அப்படியே ரெண்டாக கிழிச்சு போட்டுருது. அதை பார்த்துட்டு இது என்ன வகையான மாஸ்டரா இவ்வளோ கொடூரமாக அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாரையும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுங்க எல்லாரும் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரையும் வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்குது அந்த மாஸ்டர். எப்படியாச்சும் ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரையும் வரிசையாக கொள்ள ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஒன்றையும் கடைசியாக ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அதோட கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருது. கீழே விழுந்துட்டு அவ்வளோதானா இதோட என்னோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு ஏதோ நிழல் மட்டும் தெரியுது. என்னோட 2 கையை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தும்போது நம்ம காங்கு தான் எதுக்கு வந்து நிற்கிறான். இவனை பார்த்தா பயந்த அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணை அப்படியே காங்கு கண்டுக்காமலே அந்த பக்கம் போகிறான். என்ன ஆச்சு நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ நிற்கிறது நோட்டீஸ் பண்ணி யாருன்னு பார்த்தா ஹீரோவும் அந்த காங்கோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அந்த மாஸ்டர் என்ன அந்த பக்கம் போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். இந்த பொண்ணு ஒரு பெரிய மேனேஜராக தானே இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒன்றை தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மாஸ்டர் அங்கே போயிட்டு இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லும் போதே அந்த பொண்ணு ஆச்சரியமாக அந்த பக்கம் திரும்பி பார்க்குது. அப்படியே கண்ணெல்லாம் பெருசாக காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த பெரிய மாஸ்டர் பண்ண அட்டாக்கை நம்ம காங்கு ஒத்த கையில் தடுத்து நிறுத்திருக்கான். அப்படி தடுத்து நிறுத்தணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அடே காங்கு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த மாஸ்டர் கடுப்பாயிருது. அடே இருறா நான் சண்டை போட்டு வந்துருக்கேன் நான் எதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு மறுத்திருப்பி அதை அட்டாக் பண்ண போகிறான். அது அங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிடுது. இவனோட என்னோட பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனை எப்படியாச்சும் போட்டு தெளியானுமே, இந்த மாஸ்டர் இப்போ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. பாஞ்சு வந்து காங்க அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்லேருந்து காங்க எப்படியோ தப்பிச்சிடறான். தப்பிச்சதுக்கப்புறம் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பி இன்னொரு அட்டாக் பண்ணும்போது நம்ம காங்கோட கையை அதோட மூஞ்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வந்து வேகத்துக்கு ஒரு குத்து விடுவான் பாருங்க, அப்படியே கீழே தரையில் போய் சப்படின்னு அடிச்சுக்குது. என்ன பவரான அடிடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம காங்க காலை தூக்கி அதை மண்டையில் அடிக்க போவோம். அப்படியே பவர் வெளியில் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு போகும். அட்டாக்கில் அங்கிட்டு பெரிய வெடிப்பே ஏற்பட்டு போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கு காங்க அங்கே லான்ச் பண்ணியிருப்பான். அந்த அட்டாக்லேருந்து அந்த மாஸ்டர் தப்பிச்சுட்டு மேலே போய் உட்காந்துருக்கும். காங்க கட்டுப்பாய் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனை எப்படியாச்சும் முடிச்சாகணுமே அப்படின்னு நினைக்கும் போது காங்க ஏதோ சென்ஸ் ஆகும். என்னென்னு பார்த்தா அந்த மாஸ்டர் டக்குன்னு காங்கோட பக்கத்தில் வந்துடும். பக்கத்தில் வந்தோடனே 2 பேரும் வெறி கொண்டு அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு நிற்கும் போது ஹீரோ அந்த மாஸ்டர் சண்டை போடுறத அப்படியே உன்னிப்பாக கொண்டுச்சிக்கிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்டும் அடே எப்படியாச்சும் ஒன்று கொண்டுறா அப்படின்னு நாங்கள் இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ பார்த்துட்டு தன்னோட சர்பேஸிலேருந்து அந்த கன் எடுப்பான். அதை அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படா வந்துச்சு அப்படின்னு ஹீரோ குறி வச்சு பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டரை காங்க அப்படியே 2 கையும் இறுக்கி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கரெக்டாக குறி வச்சு ஒரு
அட்டாக் பண்ணுவான். கரெக்டாக அதோட நெத்திலே போய்ட்டு அந்த அட்டாக் போடும். அந்த அட்டாக் பட்டோடனே அந்த மாஸ்டர் செத்துருச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு எந்திரிச்சு நிற்கும். டேய் இதுக்கெல்லாம் நான் செத்துருவேன்னு நினச்சியா, அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகவும் அந்த மாஸ்டர். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்னாச்சு இன்னும் அது சாவலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் இது முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துப்பாக்கிலேருந்து இருக்க மொத்த புல்லட்டையும் அந்த மாஸ்டர் மேலே இறக்குறான். அந்த மாஸ்டர் உடம்பு பூரா அப்படியே ஓட்டையாக இருக்குது. எல்லோரும் அந்த மாஸ்டர் முன்னாடி நின்றுட்டு ஒரு வழியாக அதை போட்டு முடிச்சாச்சு, அடுத்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் காங்கை பார்த்துட்டு ரொம்ப நல்ல வேலை பார்த்தடா காங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஹீரோவுக்கும் கொஸ்ட்டு கிளியர் ஆகி எல்லா ரிவார்டும் ஹீரோக்கு வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்துட்டு சரி இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான், எதுக்கு சும்மா விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். டே காங்கே அவனோட மீலை நீ இன்னும் மிச்சம் வச்சுருன்ட்டேன்னு நினைக்கிறேன், சரி உன்னோட மீலை போய் நீ என்ஜாய் பண்ணிட்டு வாடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே அடுத்து அந்த வில்லைங்களோட காரை தான் காட்டுறாங்க. ஹீரோ இருக்க இடத்த நோக்கி போயிட்டுருக்கு. ஒருத்தன் பைனாக்குலர் வழியாக பார்த்துட்டு வீட்டில் அந்த பேபுன்னு எதுக்கு ஆயுதத்தோடு வச்சு நின்றுக்கிட்டு இருக்குது. அங்கே நிறைய மக்களும் இருக்கிறதையும் பார்க்குறான் பைனாக்குலரில். இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு அடிமையே நிறைய பேர் சிக்கியிருக்காங்க போல் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ இவங்களை நம்ம இன்னும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இவங்களோட பெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்லேவ் ஆர்மியாக கிடைக்க போகுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணும் சரி அப்போனா நம்மளோட ஆர்மியை போய் கூப்பிட்டு வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை திருப்பிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட காரும் எதுக்க வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அது கூலாக இருந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஏதோ சென்ஸ் பண்ணிவிட்டு டேய் கன் கன் எடுத்து வேகமாக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போது அவனை ஃப்ரெண்டுக்காரன் டக்குன்னு கன் எடுத்து ரெடி ஆகிறான். பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த கார் போயிட்டுருக்கும் போது ஹீரோ அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஹீரோ முறைச்சி பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே ஹீரோ பார்த்துட்டு போயிட்டுருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. செம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட்லேருந்து அடுத்த எபிசோடு கன்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஹீரோவுக்கு அந்த மிஷன் முடிஞ்சோன்னா அடுத்து ஒரு புதுசாக ஒரு மிஷன் ஆரம்பிக்குது. நீங்கள் அடுத்து வர படையெடுப்பை நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு. ஹீரோ பண்ணது படையெடுப்பா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கோம். ஓ அந்த பொண்ணு போனால கண்டிப்பாக அவள் தான் டீம் அழைச்சிட்டு வர போகிறா அப்படின்னு ஹீரோ மனசோட நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஹீரோட பில்டிங்கில் தான் காட்டுறாங்க. இது காட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த டவரில் நின்றுட்டு ஆமாம் மியூ யாராச்சும் தெரியாதவங்க இங்கே வந்து நீ எதுவும் பார்த்தியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அந்த பக்கம் ஒரு கார் போணுச்சு, நீங்கள் தான் வரீங்கன்னு நினச்சேன், டக்குன்னு அந்த கார் திரும்பி போயிடுச்சு, எதனாச்சும் எதுவும் ஆபத்தானதா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட சொல்லு, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போது வில்லைங்களோட பேஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோட பேச அழிக்க போகிறீங்களா அவங்களோட பேசு, அது வந்து சவுத்தில் இருக்குது. அவன் கையில் ஒரு வாக்கி டேக் மட்டும் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இங்கே தானே நிறைய பேர் உயிர் பழிச்சவங்க இருக்காங்க, நிறைய ஆட்கள் தேவைன்னு இங்கே தான் போட்டிருந்தாங்க, இந்த பக்கம் தான் வந்திருக்கோம், நான் சர்வேஸ் நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நிற்கிது. சர்வேரா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் சர்வேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறங்குது. நாங்களும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இறங்கி நிற்கிற வில்லியை பார்த்துட்டு வாயில் எச்சு ஊற்றும் போல் அந்த வில்லியை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான் நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்குது, நான் போய்ட்டு வந்துட்டவா அப்படின்னு சொல்லும் போது எங்கே ரெஸ்ட் ரூம் போகணுமா, இங்கே பாய்ஸும் கேர்ள்ஸுங்க ஒரே ரெஸ்ட் ரூம் தான், என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு அந்த வில்லி அவனை கூப்பிட்றான். அப்போ அந்த மஞ்சள் சட்டை போட்டவன் நினைக்கிறான், டேய் மச்சான் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, இங்கே ஒரே ஒரு வேதம் இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியால போயிட்டு இப்படியால முடிச்சுட்டு வந்துடுறேன்டா, நீ கலக்கடா மச்சான் நீ கலக்கடா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்க மனசுக்குள்ளே. அப்படியே எல்லோரும் பொறுமையாக உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போயிட்டு எவ்வளோ பெரிய இடம்டா, இவ்வளோ பெரிய இடத்த நம்மளுக்கு கிடைக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் சின்ன இடத்துல தான் அவளை தங்கிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய தங்குற இடம் கிடச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே நினைக்கல, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பையன் சரி ரெஸ்ட் டைம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உனக்கு என்ன அது முடியலையா, சரி என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போயிட்டுருக்கு. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே அப்படியே என்ன தேசி நினச்சி சிரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு காட்டலை. அந்த பொண்ணு அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அவன் பேண்டை போட்டுக்கிட்டு நான் ஒன்றும் கூச்சப்பட மாட்டேன், நான் ரொம்ப திறமைசாலி, நீ உன்னோட வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போதே என்னது எனக்கு தொண்டை கம்முது, விற்குது நிற்குது எல்லாமே தூக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வில்லி அவனோட கழுத்தில் கத்தியை விட்டு ஆட்டிடுறான். செத்துப்படாடே நீ ஒரு எலட்டு வாரியர் நினச்சா இப்படி செத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு அவனை பார்த்து மிதிச்சிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கா. நான் மேடம் போன விஷயம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிச்சு இங்கெல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்கும்போது எல்லாரையும் முடிச்சாச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எக்ஸிவனை தான் காட்டுறாங்க. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு குரூப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் கேட்குறான், யாராச்சும் இங்கே ஃபை இருப்பாங்களா, அவங்க தான் இந்த மட்டும் லீக் பண்ணுறாங்களா இங்கே இருக்க விஷயத்தில் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிற்கிற அந்த மஞ்சள் முடிக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம், நம்ம சவுத் சைடில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரியை பற்றி காலி பண்ண போகிறோம், அதுக்கு யாராவது வரீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த மீ பொண்ணு சொல்லுது நான் வரேன் கண்டிப்பாக, அந்த கண்ணாடி போட்டவனு சொல்கிறான் நானும் வரேன்னு, 2 பேரும் ஒரே மாட்டா இருக்காங்க, அவங்களும் சொல்கிறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு. ஒரு சின்ன பையன் தூக்கி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்லுது, அடே முட்டாப்பையில் நீ ஒரு சின்ன பையடா, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கத்தில் நிற்கிற அந்த பொண்ணு ஹீரோ காப்பாற்றுறான அந்த பொண்ணு சொல்லுது, இவ்வளோ பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது நானும் வர மாதிரி தப்பாயிரும், அதனால் நானும் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ எதுக்கு இது மட்டும் பிளான் போட்டிருக்கானா எல்லாரையும் அழைச்சிட்டு
போயிட்டு சாம்பியெல்லாம் போட்டு தள்ள விட்டு அவங்களுக்கு தைரியம் எடுத்தது தான் ஹீரோ இது மட்டும் பிளான் பண்ணிருக்கான். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சரி வாங்க கிளம்பலாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கண்ணு கடப்பரை எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு சாம்பி அழகாக போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அடி வெளுத்து வாங்குறாங்க. சாம்பியெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு ஹீரோ கேட்குறான், யாருக்காச்சும் எதாவது அடிபட்டிருக்கா? அப்படி அடிபட்டிருக்கா நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் பார்த்து சொல்கிறான். ஹீரோ அவங்கள பார்த்து சொல்கிறான், இன்னும் 2 இல்லைன்னா ஒரு 3 நாளில் கண்டிப்பாக அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வந்துடுவாங்க, அதனால் எல்லோரும் ப்ராப்பராக தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கவங்களும் கோரஸா கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கோம், என்னோடய ஆர்டர்ஸை கண்டிப்பாக நாங்கள் மதிப்போம் அப்படின்னு ஹீரோட்ட எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், ஓ அப்படின்னா என்னோடய ஆர்டருக்கு நீங்கள் காத்துக்கிட்டுருங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே பதுங்கிருங்க, நான் உங்களுக்கான ரைஃபிள் வெடிகுண்டு மருந்து எல்லாத்தையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த வில்லியோட இடத்த தான் காட்டுறாங்க. அந்த வில்லி காரில் நிறையா பாம்பு அது இதுன்னு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆயில் கேனு அப்படின்னு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது பிக் சிஸ்டர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒரு ஒல்லியாக இருக்கணும், ஒரு பெருசாக மலை மாடு மட்டும் இருக்கான், அவனை வந்து நிற்கிறாங்க. என்ன சிஸ்டர் பண்ணுறீங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மலை மாடு சொல்கிறான், எனக்கு மீட்டு வேணும், ஹியூமனோட ஃப்ளஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன், அந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் ஆம்புஷ் பண்ணி நம்மளோட வழிவகைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அந்த மலை மாடு சொல்கிறான், எனக்கு மீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி நம்ம போயிட்டு அவங்கள 2 நாளில் முடிச்சு விட்டு வந்துடுவோம், நம்மளோட பிரதர்ஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அடுத்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருக்க பாயிண்ட்லாம் கொடுத்து சப்ளை பாக்ஸு அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட்டு அது இதுன்னு நம்ம ஃப்ரீ ஃபயரில் யூஸ் பண்ணுற மாட்டோம், ஹீரோவும் இதில் நிறையா சப்ளை பாக்ஸ் அது இதுன்னு வாங்கி போடுறான், ஹீரோவுக்கு யூஸ் பண்ணுற மாட்டோம். ஹீரோவும் சொல்கிறோம், என்னது செகண்ட் பாக்ஸ் இன்னும் நிறையா கிடச்சிருக்க, இந்த பாக்ஸ் எல்லாம் அடுத்து நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்லு கிடைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ ஆர்வமாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு இப்போ 25% அவனோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிற மாட்டோம் ஒரு ஸ்கில்லு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு இப்போ நம்மளோட பவர் 25% அதிகரிச்சிருக்கா, நார்மலான ஹியூமனோட நான் இப்போ ஒரு 10 மடங்கு இல்லை 20 மடங்கு நான் ஸ்ட்ராங்காக என்னால் அட்டாக்கை பயன்படுத்த முடியும் போலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சொல்கிறான், இந்த பவரில் நான் யாரை மேலேயாச்சும் பயன்படுத்தி அவனுமே என் கை துடிக்குதே பறக்குதே, நான் தாண்டா எவனாச்சும் வாங்கடா நான் அடித்து பார்க்கண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அட்டாக் பண்ணுறதுக்கு லோட் பண்ண மொத்த ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு ஹீரோட இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், சிஸ்டர் நம்ம இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள நம்ம அட்டாக் பண்ணணும், நம்ம அந்த செவத்தை எப்படியாச்சும் உடச்சி இல்லைனா கதவை பொழந்துனாச்சும் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம எல்லாரையும் நம்மளோட கைகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எப்படியாச்சும் உள்ளே போயே தீரணும், அது ஒண்டி நீ மறந்துடாத அப்படின்னு அவனை பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது. இருக்கவன் மீட்டுக்கு சத்தம் போல் எனக்கு மீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்து ஹீரோவோட இடத்த நோக்கி தான் போயிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட இடத்துல நின்றுக்கிட்டு எல்லாரும் தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். முன்ன மட்டும் பவரில் இருந்தால் நான் இறங்கி சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லும் போது, நீங்கள் ஒரு கன்மேன் தானே சொன்னீங்க, நல்லா ஷூட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்குறான். ஆமாம், அதை எதுக்கு நீ இப்போ கேட்குற அப்படின்னு போலீஸ்காரர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், சும்மா ஒரு 200லேருந்து ஒரு 300 மீட்டர் வரையும் நீங்கள் சுடுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்கிற, காற்று பலமாக அடிக்காமல் இருந்துச்சுன்னா தாராளமாக நான் 500 மீட்டர் வரையும் சுடுவேன்டா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த போலீஸ்காரர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு டவுட்டு போலீஸ்கார் நீங்கள் இவ்வளோ சாப்டர் வந்துட்டீங்க, ஆனால் இன்னும் என் ட்ரெஸ்ஸை மாற்றாமல் இருக்கீங்க அப்படின்னு என்னோட உள்மனசு கேட்டுச்சு, அதனால் கோச்சிக்காதீங்க. சரி தேவையில்லாமல் பேசாமல் வாங்க நம்ம வீடியோ கால் போகலாம். நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் உங்களுக்கு ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன் அதான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரெண்டுக்காரன் மஞ்சள் முடிக்காரன் வந்துட்டு, அப்பா பிரதர் யாங்கு இது என்ன இவ்வளோ கணக்குது, தூக்கிட்டு வரவே முடியலையே என்னால், அவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, என்னது வெயிட்டாக இருக்கா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன பொருள் இது, என்ன எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த போலீஸ்கார் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு ஆயுதம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ அந்த ஆயுதத்தை எடுத்து காட்டினோன்னே, இது கிடைக்கிறதே கஷ்டமாச்சே, எவ்வளோ இடத்துல தேடியும் யாருக்குமே கிடைக்கல, ஆனால் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த போலீஸ்கார் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்னைப்பரை தான் கொண்டு வந்து நம்ம போலீஸ்கார் கரெக்டாக சுற்று போலீஸ்கார் அப்படின்னு எடுத்து நீட்டுறான். அப்போ ஹீரோவை பார்த்துட்டு, இதை நான் கண்டிப்பாக நல்லா பயன்படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அதில் 10 ஷாட் தான் இருக்குது, நீங்கள் 10 வாட்டி தான் ரீலோட் பண்ணலாம், அதனால் அந்த 10 ஷாட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஹீரோ கரெக்டாக அந்த போலீஸ்காரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். போலீஸ்காரும், நான் கரெக்டாக இதை யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு போலீஸ்கார் சொல்கிறாரு சந்தோஷத்தில். ஹீரோவும் அந்த மஞ்சள் முடிக்காரனை பார்த்து, எல்லாம் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ரெடியாக இருக்காங்க, அவங்களோட பொசிஷனில் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம போலீஸ்காரன் போய்ட்டு அவரோட பொசிஷனில் கரெக்டாக
கரெக்டாக இருக்கார், நானும் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் ஆர்டர் கொடுத்தா போதும், நான் போட்டு தள்ளிடுறேன் ஒரு ஷாட்டில் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்கிறாரு. அதில் உட்காந்துரு கரடி மட்டும் இருக்கவன் அங்கெல்லாம் நம்மளை அட்டப்படி தயாராக இருப்பாங்க போலே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் காரை பார்த்து ஓட்டுறா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எல்லோரும் காரை பயங்கரமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நம்ம ஹீரோ இடத்த பார்த்து, ஏய் அவங்க வந்துட்டாங்க எல்லாம் சுடுங்கடா அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறா. எல்லோரும் தாறுமாறாக சுட ஆரம்பிக்கிறாங்க. கையில் வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு வர காலெல்லாம் புல்லட்டு சரசாட்டுன்னு இறங்குது. அதில் கார் ஓட்டிகிட்டு வந்தவனோட நெஞ்சிலையும் சரக்குன்னு இறங்குது. இறங்குனனே அந்த காரை அப்படியே திரும்பிட்டு போய் பிறண்டு அப்படியே காரை அப்படியே கவுந்துருது. அந்த பொண்ணு நினைக்கிறா, இவங்கள்ட்ட எப்படா இவ்வளோ வெப்பன் வந்திருக்கும், அட்டச்சே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே, சின்ன பையன்னு நினச்சா இவ்வளோ வேலை காட்டுறாங்களா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்க அந்த பொண்ணு. அதுலேயும் நல்ல ஆர்மர் போட்ட புல்லட் ப்ரூஃப் இருக்க கார்லாம் தப்பிச்சிருது. சில பேர் பைக் ஓட்டிகிட்டு இருக்கவங்களும் தப்பிச்சிடுறாங்க. கரெக்டாக வந்து அந்த டோருக்கு முன்னாடி நிறுத்திட்டு எல்லாரும் இறங்குறாங்க. அதில் அந்த தடி தாண்டவரான்னு கையில் ஒரு பெரிய பிளேடு மட்டும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இறங்குறான். அதை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போய் அந்த டோரை அறுத்துக்கிட்டு இருக்கான். நான் அவங்க எல்லாரையும் கொல்லுவேன்டா, எல்லாரையும் கொன்று நான் இங்கேருந்து காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கீங்க எல்லாரையும் சுடுங்க, யாரையும் விடாதீங்க, கண்டிப்பாக யாரையும் நம்ம உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வில்லியோட குரூப்பில் இருக்க அந்த பொண்ணும், ஏய் உங்கள்கிட்ட வந்து துப்பாக்கிறேன், எங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க எல்லார் மேலேயும் போய் படுற மட்டும் போகுது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல யார் மேலேயும் படலை. ஆனால் அங்கே இருக்க ஒரு குண்டு பை அந்த கண்ணாடி போட்டுக்கான அவனோட ஷோல்டரில் குண்டு இறங்கிடுது. கியோ என்னாச்சு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவனை அங்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஒருத்தன் அவன்கிட்டையும் வெப்பன் இருக்குது எல்லாரும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் டோருக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கன்னை வச்சுக்கிட்டு. டோரும் பொறுமையாக திறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எங்கேயோ டோரை திறந்துட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் எப்படியாச்சும் இந்த டோரை உடச்சி நம்ம உள்ளே போய் திருவண்டா அப்படின்னு சொல்லும் போது அவன் வெறி கொண்டு கத்திக்கிட்டு இருக்கான். கத்திக்கிட்டு அந்த டோரை போட்டு அறுன்னு அறுத்து அப்படியே வெடிச்சிருது அந்த டோரே. எல்லாரும் தயாராக இருங்க, அவங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும் போதே அவன் நினைக்கிறான், இனிமேல் எல்லாரோட சோழியும் நான் பார்த்துக்கிறேன், மொத்த பேரும் என்னோட கையில் ஆட்டி வைக்கிறேன்டா அப்படின்னு அந்த வில்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். வில்லியும் அந்த குண்டம் பைய பின்னாடி நின்றுட்டு, ஏய் எல்லாரும் இவன் பின்னாடி வந்துருங்க, நம்ம கவரில் நின்றுக்கலாம், அவங்க அட்டாக் பண்ணாலும் நம்ம மேலே குண்டு படாது அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே பொறுமையாக டோர் அப்படியே கையாலே பொழக்கிறான். டோரை கையாலே பொழந்து விட்டு வந்தோடனே நம்ம ஹீரோவுக்கு நியூஸ் வந்துடுது, அவங்க டோரை உடச்சிட்டாங்க அப்படின்னு. ஹீரோவும் வாக்கி டாக்கியில் போலீஸ்கார் கரெக்டாக நீங்கள் எய்ம் பண்ணி வச்சிங்க, நான் சொன்னதுக்கப்புறம் போட்டுருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். போலீஸ்காரும் கரெக்டாக அவனை எய்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குண்டனும் ரோர் விட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் கொல்ல போகிறேன் கொன்று நான் திங்க போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு, டே இவன் மனுஷன்னா வேறு எதுவும் மாடா, இவ்வளோ கொடூரமாக இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் எல்லாரையும் பார்த்து, நான் எல்லாரையும் கொன்று நான் கிட்டே இருப்பேன், கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் துப்பாக்கி வச்சவனை சாறுமாராக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த புல்லட்லாம் உடம்புல உள்ளேயே போகல. அவன் உடம்புல அப்படியே மேலே பட்டு அப்படியே எல்லா புல்லட்டும் கீழே விழுந்துருது. அந்த அங்கிள் ஓல்டுமேன் பார்த்துட்டு, என்னது இது, எந்த புல்லட்டும் உடம்புக்குள்ளே போகவே இல்லை, அவன் மனுஷனால வேறு எதுவுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வில்லி சொல்கிறான், சாதாரண புல்லட்டில் வச்சு அவனோட உடம்பை தவிக்கவே முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி செஞ்சீங்கடா, உங்களோட இடம் எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு அந்த வில்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். எய்ம் என்ன போலீஸ்காருக்கு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுத்துட்றான். ஹீரோ ஆர்டர் கொடுத்த உடனே அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, எய்ம் வச்ச வேகத்துக்கு ஒரு புல்லட்டு சரட்டுன்னு பாயுது. எதுக்கு நின்றுட்டு இருந்தவனோட மண்டையோட பாதி உடம்பு காணாமல் போயிடுது. டக்குன்னு எல்லாரும் ஒரு அமைதியாகிடுறாங்க. என்னடா நடந்துச்சிங்க, டேய் எப்புட்றா அவன் அதுக்குள்ளேயும் எப்படி செத்து போனான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி ஒரே இடத்துல செத்து போனான், அவன் உடம்பு தான் புல்லட் தொலைக்காத அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் பயந்து போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு பயத்திலே பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை தூக்கிட்டு வந்து எதுக்க நிற்கிறான். எல்லாரும் பயந்து ஓடுறதுக்கு தயாராக வராங்க. அவங்கெல்லாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே ஓடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. எல்லாரும் இங்கே தப்பிச்சு ஓடுங்கடா, நம்ம சீக்கிரம் காருக்கு போயிட்டோம்னு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. சரி நான் எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் ஓடிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே குறி வச்சு உங்களை விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளது தயாராகிட்டு இருக்கான். அவளை சுட போகும்போது இன்னொருத்தங்கிட்ட ஓடிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே குறுக்க விட்டுட்டு அவனை காவு கொடுத்துட்றான். நம்ம ஹீரோவும் அவளுக்கு பதிலாக அவன் குறுக்க இருக்கவங்களாம் போட்டு தள்ளுறாள் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே கடுப்பாயிட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ள தான் போகிறோம், யாரும் போட்டு தள்ளினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் புல்லட் வாங்கினவனை அப்படியே தூக்கி ஹீரோ மேலே விட்டுறான். ஹீரோவுக்கு பக்கத்தில் இருந்து விழுறான். அதனால் ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறான். இதை சாக்கா வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பக்கம் ஓடிட்டு இருக்கான். அவனும் காரை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம போலீஸ்காரன் இப்போ தான் ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாரு. கரெக்டாக குறி வச்சு ஓடிக்கிட்டு இருக்க பொண்ணோட காலையே போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளினோடனே அவள் காருக்கு பக்கத்தில் போய் விழுந்துடுறான். இன்னொரு லோடு பண்ணி அவளை அடிச்சிட்றான் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் டக்குன்னு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து காரில் போட்டு அப்படியே வேகமாக ஓடிடுறான். பரவாயில்ல, நம்மளோட ஆட்கள் வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போதே ஹீரோவுக்கு அந்த மொத்த ரிவார்டும் கிளைமாக ஆரம்பிச்சிருது. ஹீரோ நினைக்கிறான் அவங்களோட இடமும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, அதனால் அப்புறமா பித்து அவங்கள போட்டு தள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சி
யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தில் அம்புகுறி மட்டும் காட்டிடுது எனிமியோட ஹைட் அவுட் எங்கே இருக்குன்னு. அதனால் ஹீரோன்னு நினைக்கிறான் கொஞ்சம் லேட்டாக போய் அவங்கள போட்டு தள்ளிக்கலாம், இப்போ நம்மளுக்கு தான் அவங்க இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களாம் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. ரொம்ப ஜாலி எக்ஸையான், நம்ம ஜெயிச்சிட்டோம் பிரதர், ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ ஹீரோ எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், இது நம்மளுக்கு சின்ன வெற்றி தான், இது மட்டும் நிறைய போர் நம்ம தயாராக இருக்கணும், ஏன்னா எப்போ யாரை அட்டாக் பண்ணவனே தெரியாது, அதனால் இப்போயே சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்பாடா ஒரு வழியாக இவங்க வச்சு அப்படியே சமாளிச்சிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவனோட சிஸ்டத்தை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எப்பா நம்மளுக்கு நிறையா பாயிண்ட் இருக்குது, மொத்தம் 76 பாயிண்ட் இருக்குது, இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து அந்த வில்லியோட இடத்த தான் காட்டுது. அவனை அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. ஒருத்தர் காலில் பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க அவனோட பிரதர் எதுக்கு வந்து நிற்கிறான். என்னாச்சு உன்னோட காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவன் என்னோட காலை சுட்டு எப்படியோ இங்கே தப்பிச்சு வந்திருக்கேன்டா, நீ காலுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ இப்போ கால் இல்லாத ஒரு பிளைண்டு தானா, நீ ஒரு குப்பை எதுக்காங்கிட்டு, நீலாம் எனக்கு இனிமேல் தேவையே இல்லை அப்படின்னு அவன் ஒரு டோனில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவள் பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னது நீ என்னை பிட்ரே பண்ணிட்டியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நிற்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லோரும் போனோன்னு அவளை சுற்று போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கையில் ஒரு ராடை எடுத்துக்கிட்டு சரி உன்னோட சோழியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எப்பா எல்லாம் ஒன்று சேருங்கப்பா, இவளோட சோழியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை சுற்றி ஒன்று கூடுறாங்க. அவன் அப்படியே கட்டையை தூக்கி குத்த போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. இவ்வளோ இன்றைக்கி நம்ம காலி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அந்த வில்லிக்காரியை. அவளும் கத்துற வழியில் கொஞ்ச நேரத்தில் அந்த கத்துறது நின்று போயிடுது. என்னென்னு பார்த்தா அவங்கெல்லாம் அடித்து அவளை காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஓகேவா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் போது என்னடா கேட்குற பைத்தியக்காரா அப்படின்னா அவன் பயங்கரமாக திரும்பி கேட்குறான். ஆட்டுத்தாடி வச்சுருக்க ஒருத்தன் ஆட்டுத்தாடி அவனை பற்றி கேட்குறான். என்ன சொல்ல சீக்கிரம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிஸ்டர் இதுக்கப்புறம் பெரிய பிக் சிஸ்டரு இருக்குது, நிறைய பிரதர்லாம் இறந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அவன்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆட்டுத்தாடி வச்சுருக்கவனும் பொறுமையாக யோசிச்சு பார்த்துட்டு அவன்கிட்டயா இல்லை இப்போதைக்கு நம்ம அவன்கிட்ட போக வேண்டாம், நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம், அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள், நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சத்தம் படாமல் வாங்கடா டே, பொறுமையாக வாங்கடா, நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். போலீஸ்காரன் அங்கே போய் பார்த்துட்டு இந்த பொண்ணை தான் நான் காலைல சுட்டேன், ஆனால் அந்த பொண்ணையே அவங்க கொண்டு போயிருக்காங்க, அவங்களோட ஆளே அவளை பிரிட்டப் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இது நான் நடக்கும் தான் எதிர்பார்த்தேன், அவளை இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த காங்கோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து கேட்குறான். ஆமாம் பிரதர், இப்போ இந்த மட்டும் மியூட்டேட்டான சாம்பிலாம் எப்படி வருது, அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அவன் கேட்குறான். மனுஷங்க எப்படி இது மட்டும் மியூட்டேட்டாக அடைகிறாங்க அப்படின்னு போலீஸ்காரன் கேட்குறான். அவன் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். மனுஷங்களோட ப்ளஸ்ஸை சாப்பிட்டு தான் அவங்க இப்படி வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது மனுஷங்களோட ப்ளஸ்ஸா, இதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதான் உண்மை, அப்போகலிப்ஸில் மாறணும்னா அது மியூட்டேட் அடையணும்னா மனுஷனோட ப்ளஸ்ஸை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்மளும் மியூட்டேட் அடையணும்னா இது மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இது ஒன்றும் இதுக்கு வழி கிடையாது, இதுக்கு இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கோர் மட்டும் எடுத்து காட்டுறான். மியூட்டேட்டான சாம்பியோட உடம்புலாம் இதெல்லாம் இருக்கும், இதை வச்சு நம்மளால் ஒரு மியூட்டேட்டான சாம்பியோட அளவுக்கு பலத்தை பெற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா இது வந்து ஒரு சாம்பியோட கறி மட்டமா அப்படின்னு போலீஸ்காரன் கேட்கும்போது ஆமாம் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே பார்த்துட்டு சரி இதை யார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பக்கம் பார்த்து அட்டாக் பண்ணதுக்கு ஒரு சாமி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அதை மண்டையை பிடிச்சி அடித்து இழுத்து துப்பாக்கியை எடுத்து போராடி தாங்க போட்டு எஞ்சிட்றான். அந்த சாமியும் செட்டு போயிடுது. அதோட நெஞ்சில் இருந்த அந்த கோர் மூட்டை இருக்கிறத ஹீரோ எடுத்துகிட்டு சரி அடுத்து இந்த ஆளம் ஒன்று இருக்குது, இது ரெண்டுத்தில் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க அப்படின்னு ஹீரோ 2 பேர்ட்டையும் சொல்கிறான். அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம், சரி அவரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போலீஸ்காரும் சரி 2த்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. டேமிட்டு சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுறாரு. அது 2த்தையும் வாயில் போட்டோன்னே அப்படியே நரம்பெலாம் வெடிக்குது, உடம்புலாம் பட்டைக்குது. அவருக்கு பெரிய பலம் வந்த மட்டும் உணர்றாருன்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்கார் ஹீரோ பார்த்து அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ நம்ம வந்த வேலை நம்மளுக்கு த்ரெட்டனாக இருக்கிறது முடிஞ்சிச்சு, சரி வாங்க கிளம்பும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அடுத்து அவங்கள தான் காட்டுறாங்க, அந்த பொண்ணை கொண்டுட்டு அங்கே போனவங்கள. அப்போ வரும்போது கத்துறேன் யாரா நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நான் தான் சார் கோல் மைனோட ஓனர், தேர்ட் ஓனர் அப்படின்னு சொல்கிறேன். என்னது கோல் மைனோட தேர்ட் ஓனரா, ஒன்றும் சரிங்க நான் பாஸ் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். பாஸை கேட்டு வந்துட்டு சரி உங்களை பாஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மட்டை முடியும் ஒரு வயசான லேடி மட்டும் ஒருத்தி வரா. அவங்களை இங்கே பார்க்க வரவே சொல்லி எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதான் சார் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு, அதனால் என்னோட பிரதரும் சிஸ்டரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது இறந்துட்டாங்களா, இல்லை சார் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கோல் மைனோட ஓனரை பத்திரமா ஒரு ரூமில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை போகிறான்.
எப்பா எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஏதோ குசுதுன்னு பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு காட்டலை. அந்த ஃபேக்ட்ரியை தான் காட்டுறாங்க. எல்லோரும் குரூப்பானு பேசிட்டாங்க. சார் நம்ம இருக்கிற இடம் என்னமோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாட்டே இருக்குது. ஏன்னா இது ஜெயில் மட்டுமே இருக்குது சார். இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஆட்டு தாடி இருக்கவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் கதவை திறந்து உங்களெல்லாம் பாஸ் பார்க்கணுங்கிறாரு, எல்லாம் வேகமாக வாங்கடா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்றான். அவன் கூப்பிட்டோன்னே அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஆமாம் அவங்க இடத்துக்கு நான் ஆள் அனுப்பி செக் பண்ணி பார்த்தேன். அங்கே அவங்க சிஸ்டர் இறந்து கிடந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கே எந்த ஒரு தடையும் இல்லை சண்டை போட்டதுக்கு. ஆனால் உன்னோட சிஸ்டர் ஒன்றையும் அடிபட்டு செத்து கிடந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது என்ன சாத்தியமாச்சு அப்படின்னு அவங்க 2 பேருமே அவங்கள பார்த்து கேட்குறாங்க. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், நான் எல்லாத்தையும் பொறுமையாக விளக்குறேன் சார், எல்லாம் பொறுமையாக விளக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே எந்த ஒரு அடையாளமும் இல்லை. நீங்களே கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்து நாடகம் ஆடிக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த மொட்டை கடுப்பாயிட்டு இருக்கான். அதில் ஒருத்த ஒன்றி முடியும்ட்டு சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு உண்மை தெரியும். அங்கே வேறு ஒரு குரூப் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் உயிரோடு இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி அடி வாங்கி வந்துட்டோம். எங்களெலாம் பாதி பேர் இழந்துட்டோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கண்ணாடி போட்ட லேடி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். அங்கே ஒரு குரூப்பில் உயிரோடு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அங்கே சர்வே ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கவங்கள யாருமே அவைக்கணும் ஆன மாட்டேன் எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒருத்தவங்க கூட அவைக்கணும் இல்லையா, அப்புறம் நீங்கள் தோற்று போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் இருந்துச்சு. ஒரு புல்லட்லேயே எங்களோட பிக் பிரதரை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய வெப்பன்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். என்னது யாருமே என்ன அவைக்க நவகாமல் இவ்வளோ பேர் குரூப்பாக இருக்காங்களா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லீடர் மொட்டை முன்னாடி சரி நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, அதனால் இவங்களை போட்டு தள்ளிடுங்கடா அப்படின்னு அந்த லேடி சொல்லிடுறான். என்னது எங்களை விட்டுருங்க, நாங்கள் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நீயே ஒரு துரோகி, ஒன்றை வச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஆனால் ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு நம்ம போய் தயாராகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு தயாராக போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் தன்னோட சிஸ்டரை நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி நம்மளுக்கு செகண்ட் லெவலில் இருக்க ஒரு லூட்டு கிடச்சிருக்கா, நல்ல விஷயமா இருக்கும் போலயே. நம்மளுக்கு போன வாட்டி கிடச்சதோட இந்த வாட்டி ரிவார்ட் நல்லா கிடைக்கிது. இந்த வாட்டி அந்த செகண்ட் லெவல் லூட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. இந்த வாட்டி பெரிய ஜாக்பாட்டாக தான் அடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கூப்பிடுது ஹீரோவும் சரி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணு அம்மா பிரதர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு வித்தியாசமான ஒருத்தர் நான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான் சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கும்போது அவன் சொல்லிட்டு அவங்களோட லீடர்கிட்ட கூப்பிட்டுவாங்க, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன தான் தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோதுக்கு நிற்கிறான். நீ தான் இந்த குரூப்போட லீடரா அப்படின்னு கேட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் ஹீரோ பார்த்து. என்னோடய பேர் எக்ஸோ யாங் அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களோட பேர் எக்ஸோ யாங்கா, என்னோடய பேர் ஃப்ராக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நான் ஒரு கிளீனிங் டீமை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். என்னது கிளீனிங் டீமா, அப்படி ஒரு டீம் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஆமாம்மா நான் கிளீனிங் டீமை சேர்ந்தவன் தான். இது மட்டும் உயிர் பிடிச்சவங்க இருக்கவங்கலாம் அழைச்சிட்டு ஒரு இலக்கரி ஃபேக்ட்ரிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். உயிர் பிழைச்சவங்களாம் அழைச்சிட்டு அங்கே போயிட்டு அவங்கெல்லாம் சேஃபாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குழப்பமான உலகத்தில் உயிர் பிழைச்சவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்குறதா எங்கள் வேலை அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னது உங்கள் வேலையா, ஆமாம் உங்கள் இடம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் என்ன மறுத்திருப்பி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவன் போய் சொல்கிறான். அவனோட கையில் ஒரு மேப் இருந்துச்சு, அதோட அவன் பதுங்கி இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த கண்ணாடி போட்டுறவன் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். என்னது மேப் வச்சுருக்கான கையில் அப்படின்னு பார்த்துட்டு அவனோட அந்த ஐ ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே அவனோட மண்டையில் அப்படியே கலரில் கீரை மேலே கடுப்பாக இருக்க மாட்டேன் கட்டுது. ஹீரோ அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து நீட்டிட்டு நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேன்ட்ட, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்கிறா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவனை அப்படியே மிரட்டுறான். ஐயோ விட்டா போட்டத்தில் இருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே உங்களுக்கு பாசாங்க பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோக்கிட்ட பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான் பாசாங்க பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறான். சரி நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணிட்டேன், அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்து சரி நீங்கள் எந்த போகலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னது உண்மையிலேவா, நான் எந்த போகலாமா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்டுருக்கான். ஹீரோ பார்த்து இந்த அவனோட மேப்பையும் வச்சுக்க, இதை அவன்கிட்ட கொடுத்து அவனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்கின உடனே உங்களுக்கு ஒரு கும்பிடு உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடு, மாமியார் வீட்டுக்கு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்து உங்களோட குரூப்பை காட்டி கொடுக்க போகிறதே நீ தான்டா, ஒன்றை வச்சு மொத்த பேரையும் முடிக்கிறான்டா அப்படின்னு ஹீரோ இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. 5 மாதத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க. 2 பேர் பேசிட்டு போயிட்டாங்க. மறுதிருப்பியும் யாரோ காணாமல் போயிட்டாங்களாண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் ஒரு வழியாக அவனாக இருக்குமோ அந்த மாஸ்டர் தான் எல்லாரையும் காலி பண்ணிகிட்டு இருக்கான் போல அப்படின்னு இன்னொருத்தன் பேசிகிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே 2 பேரும் குப்பையை கூட்ட வந்துட்டு இருக்கும்போது எதாவது சத்தம் கேட்குது. எதோ சத்தம் கேட்குதுரா, யாரா பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பக்கம் போவாதரா, யாராச்சும் நம்ம கார்டியன் வச்சுக்கிட்டு தானே அந்த பக்கம் போகணும், கார்டியனை போய் அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்திக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தன் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஒரு கத்தி சரக்குன்னு வர மாட்டே தெரியுது. வந்த வேகத்துக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவனும் கழுத்துலேயே குத்தி சரக்குன்னு போயிடுது. அங்கேயும் செத்து போயிடறான். அங்கே நின்றுட்டு இருக்க ஒருத்தன் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். என்ன சவுண்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்க்கும்போது அங்கே ஏதோ இன்க்ளூட் நுழைஞ்சிட்டான். அது மாஸ்டர் ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரான். என்னது மாஸ்டரா? ஆமாம், அங்கே ஒரு பயங்கரமான மாஸ்டர் வந்துருச்சு, ஒருத்தனை கொண்டுடுச்சு, அங்கே போனவனை டக்குன்னு காலி பண்ணிடுச்சு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், மாஸ்டர் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாஸ்டர் இங்கேயே வந்துருச்சா, இது தேவையில்லாமல் திடீர் அட்டாக்லாம் பண்ணுறாங்களே, சப்ரஸ் அட்டாக்லாம், டேய் எவன் உனக்குலாம் பவர் இருக்கும் அவெல்லாம் என்ன பின்தொடர்ந்து வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. பொறுமையாக போயிட்டு எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இங்கே தான் இருக்கும் அந்த மாஸ்டர், பார்த்து எல்லாம் அட்டாக் பண்ணி காலி பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே எந்த ஒரு அசையுமே தெரியலை. என்னாச்சு இங்கே எந்த ஒரு அசையுமே தெரியல அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யாரோ வந்திருக்கு போன தடமாட்டே தெரியுது. இதை கண்டிப்பாக ஏதோ ஒரு மனுஷன் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். எவன் ஒன்றி தெரிஞ்சா அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் சரியான கடுப்பாயிட்டு இருக்கான். யாரா அவனை போட்டதுன்னு பார்த்தா நம்ம கீரா தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நின்றுட்டு நம்மளுக்கு திரட்டனாக இருந்தவனை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரதர் யங் அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடுது. யாருன்னு பார்த்தா நம்ம பொண்ணு தான் கூப்பிடுது. வீட்டுக்கு பொண்ணு நாங்களாம் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே டக்குன்னு மேலேருந்து கீழே குதிக்கிறான். குச்சி வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நாங்கள் இன்றைக்கி கண்டு சூப்பராக பண்ணோம், அந்த சின்ன பையனும் சூப்பராக பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ நல்லா பண்ணியடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், நான் இன்றைக்கி அப்படி அடித்தேன் இப்படி அடித்தேன், நான் ஒரு ஜாம்பியை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி அவனாவே அவன் ஒரு ஜாம்பியை சுட்டு கொண்டான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அவங்களாம் போயிட்டு மிஷின் முடிச்சாந்தா ஹீரோவுக்கு ரிவார்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கார்ட்ட ஹீரோ சொல்லியிருக்கான், நான் அந்த இடத்துக்கு மறுதடவை போயிட்டு வந்தேன்னு. எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம், எப்படி நீங்கள் தனியாக போயிட்டு வரலாம், உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு போலீஸ்கார் கேட்கும்போது என்னோட பலத்துக்கெல்லாம் அது ஈடாகாது அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கோம். ஆமாம், அவங்க நம்மளை திட்டுனா வருவாங்களா இல்லை நண்பர்களாக பகைவர்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் போனேன், இல்லைனா நம்ம எப்படி இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது, நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்ல, அதனால் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அப்படி நம்ம இன்னொரு விஷயத்தை தயாராகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அங்கே தான் காட்டுறாங்க. நான் உள்ளே விடுங்களா, ஏன்னா உங்களை போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கழுத்தை பிடிச்சி நினச்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு சுத்தாரிச்சிட்டு ஐயோ நம்ம ரொம்ப கோபப்படுறோமோ, சில மாதமாகவே எனக்கு இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, சாரி மன்னிச்சுன்னு சொல்லும் போது உனக்கோட இடத்துல நீ இருக்கணும், 2 பேரோட பர்மிஷன் இருந்தால் ஒன்றையும் தான் உன்னால் உள்ளே போக முடியும், 2 மாஸ்டரோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு அங்கே இருக்க 2 கார்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து சவுண்ட் வருது. அது யார், லீகிமா, சரி அவனை உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னபோது சரி மேடம் இந்த உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே விட்றாங்க. உள்ளே போனால் அந்த கண்ணாடி போட்ட லேடி தான் உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கு. அவனை பார்த்துட்டு உள்ளவா லிகிம் அப்படின்னு கூப்பிடுது. லிங்கை பார்த்து என்னாச்சு எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஆட்களில் இன்னொருத்தன் மிஸ் ஆகிட்டான், ஆனால் இந்த வாட்டி நாங்கள் போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட கால் தடம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரோடர் அப்படின்னு சொல்லும் போது என்னது ஒரு பொண்ணோட கால் தடமா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போனா இங்கே நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வேறு யாரோ காரணம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் வெளில சொல்லாதீங்க, ஏன்னா ஏற்கனவே மக்கள் இன்னொரு மாஸ்டரை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு, அதனால் இதை வெளில சொல்லாமல் இருங்க அப்படின்னு அவனை பார்த்து சொல்லும் போது அவன் அமைதியாக இருக்கான். சரி இது ஒன்றையும் தானே இல்லை வேறு எதுவும் சொல்ல வந்தீங்களா அப்படின்னு பக்கத்தில் இருந்து கேட்கும்போது ஆமாம் சிஸ்டர் நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எஸ் ஆயிடுறான். கதவாக சாத்திட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம அதை கேட்க மறந்துடுமே அப்படின்னு வெக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாட்டி கண்டிப்பாக நம்ம அதை கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ கூர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை கையாண்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஒரு மொட்டையை காட்டுறாங்க. அந்த மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான், நப்பா நான் கொல்றேன் நீங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கிட்ட அதே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு கேமரா ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு கமெண்ட் பண்ணுங்கள்.